ஹலோ மக்களே, அந்த சபரி கேப்டன் ஆயிட்டான் மக்களே. பிளாஸ்மாவில் நின்று பேசுன்னு பேசுகிறான். காதில் ரத்தம் வருது, அப்படி பேசுகிறான். இது அதுன்னு பாவம் முடியாமல் ஐஸ் பேக் வச்சுட்டு அவளுக்கு வலிக்கு முடியல, போய் உட்காந்து அவள் ரூமுக்கு போயிட்டாவ. இவனுங்க தான் பேசிகிட்டு இருக்கானுங்க, அந்த டிபார்ட்மெண்ட்லாம் பிரிச்சுட்டு. இன்னும் சீக்கிரம் ரூமுக்கு வந்தால் முட்டை கொடுப்பாராம், அதுக்கப்புறம் என்கேஜ்மெண்ட் இது என்டர்டெயின் பண்ணுவாராம், இப்படியா அப்படியா. அவர் தான் ஜிப்பு ஆயாச்சு, என்னென்ன பேசணுமோ எல்லாத்தையும் பேசிகிட்டு இருக்காரு. அந்த பொண்ணு ரொம்ப டென்ஷனாகி வெக்ஸாகி உள்ளே அழுதுட்டுருக்கு. அந்த வலியுமா அந்த முகத்தை கண்ணாடியில் பார்த்துட்டு அந்த வீக்கத்தோடு அழுதுட்டுருக்கு. இதுக்கு நடுவில் அவன் விக்ரம் வெறியோட திரியிறான். நீங்கள் ப்ரொமோ 3 பார்த்துருப்பீங்கல்ல, அவன் அந்த டைமுக்கு மட்டும் ஆடலை, இன்னைக்கு ஃபுல்லாகவே அவன் விஷத்தோடு தெரிஞ்சிட்டு இருந்தான். அவன் இன்னைக்கு காலைல சீக்கிரம் 5:30க்கெலாம் எழுந்துட்டான். எழுந்ததுலேருந்தே குளிச்சு முடிச்சுட்டு செஞ்சுட்டு பாரு மேலே விஷமத்தோடவே தெரிஞ்சிட்டு இருந்தான். காலையில் 1 hour வந்து அவன் பிரஜின்னு விக்ரம் அதுக்கப்புறம் வினோத் அமித் பேசலை, ஆனால் வினோத் பேசினான். இவங்க 3 பேரும் ஃபுல்லாக பாரு பற்றியே விஷம்னு பேசிகிட்டே இருந்தானுங்க. அங்கே பேசினது பத்தாதுன்னு விக்ரம் அப்படி பேசினது பத்தாதுன்னு அரோரா கிட்ட வேற போய் பாய்சன் பாரு. ஏன்னா அரோரா வந்து துஷார் பண்ணதுலேருந்து கொஞ்சம் டவுனாக இருக்காங்க, அவங்க கேமில் இன்ட்ரெஸ்ட் காட்டலை. அதுக்கப்புறம் அந்த ட்ரையாங்கல் லவ் வேறு போதில்ல, அந்த பொசிஷனஸில் பாரு பற்றி அவங்க அரோரா சொல்கிறாங்க. அப்போ வந்து அவங்க மனசில் இருக்கிறது அரோரா பேசுகிறத வச்சு இவன் வந்து அதான் சான்ஸ்னு பாய்சன் பாரு அப்படின்னு அந்த இடத்துல வந்து பதிவு பண்ணுறான். அது மட்டும் இல்லாமல் பார்க்குற இடத்துலலாம் பாரு வந்து எங்கெல்லாம் சான்ஸ் கிடைக்குதோ எல்லா இடத்துலையும் பதிவு பண்ணுறான். ஏன்னா போன வாரம் வந்து அவன் அந்த மேனேஜர் பதவி துப்பு இல்லாமல் கைவிட்டதுக்கு அவன் பிரவீன் எப்படி அவன் கேப்டன்சி போனதுக்கு பாரு காரணன்றானோ, அதே மாதிரி இவனுக்கு துப்பு இல்லாததுக்கு, இவனுங்களுக்குலாம் ஆம்பளத்தனத்துக்கு துப்பு இல்லாததுக்கு அந்த பொண்ணு கேம் ஆடுறது மேலே பொறாமப்பட்டுக்கிட்டு அந்த பொண்ணு தான் காரணன்ற மொத்த வெஞ்சன்ஸையும் வச்சுக்கிட்டு அந்த பொண்ணு மேலே அந்த வன்மத்தையும் வெறியும் கொட்டுறாங்க. எனக்கு தெரிஞ்சு அந்த பொண்ணு வெளில வந்துடுறதே நல்லது. அந்த பொண்ணு அந்த கண்ணோட பார்க்கறதுக்கும் அழுகையோட பார்க்கறதுக்கும் மனசுலையும் உடம்புலையும் அந்த பொண்ணுக்கு இருக்க அந்த வழி பார்த்தா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆனால் இப்பயுமே அந்த பொண்ணு தான் தப்பா, அவன் சபரி நல்லவன், அவன் விக்ரம் நல்லவன், எஃப்ஜே நல்லவன், பிரஜின் நல்லவன் சொன்னால் அவங்களுக்குலாம் மனசாட்சியே இல்லைன்னு தான் அர்த்தம். அவங்க வீட்டு பொண்ணை அந்த பொண்ணை யோசிச்சு பாருங்க. அந்த பொண்ணு தப்பாவே கூட இருக்கட்டவங்க, அந்த பொண்ணை பெற்றவங்களும் இருப்பாங்கல்ல, அந்த பொண்ணு கூட பிறந்தவங்களும் இருப்பாங்களா, அந்த பொண்ணு ஃபேமிலி மெம்பர்ஸும் இருப்பாங்கல்ல. அந்த பொண்ணு 4 வாரமாக அடின்னு அடிக்கிறீங்களே, பத்தா குறைக்கு இப்போ உடம்புலேயே அந்த பொண்ணுக்கு முடியல, மனசளவில் அந்த பொண்ணு நொந்து போயிருக்குன்னா இப்பயுமே நீங்கள் அந்த சகுனி சபரிக்கோ எஃப்ஜேக்கும் கொஞ்சம் கூட மனசாட்சி அந்த கேமுன்ற பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்குறேன்னு சொல்லிட்டு அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல திவ்யா இருந்திருந்தாலும், கனி இருந்திருந்தாலும், கெமி இருந்திருந்தாலும், ஏன் ரம்யா இருந்திருந்தாலும் சபரி அப்படி தான் நடந்திருப்பானா? எருமாடு மாதிரி போய் அவள் ஷோல்டரில் இடிச்சு தள்ளி விட்டுட்டான். இவனுக்கு இருக்க அந்த ஃபிசிக்கல் இதுக்கு அவள் தள்ளி விட்டா என்ன ஆகிறது? அதுதான் அவள் போய் விழுந்தா. அப்படி இருக்கிற பட்சத்தில் அப்படி பண்ணிட்டு கொஞ்சம் கூட அப்போ திவ்யாவே வந்து சொல்லுதில்ல, அவன் ஆனது அரகண்டா இருந்துச்சு அப்படின்னு திவ்யாவும் சாண்ட்ராவுமே பேசிக்கிறாங்க. கனிக்கெல்லாம் வாயே வரல, ஒருத்தம் கூட அவனை எதிர்த்து கேள்வி கேட்கவே இல்லை. அந்த வீட்டில் ஆம்பளே இல்லையான்னு எனக்கு தெரியவே இல்லை. 1000 தான் இருந்தாலும் நீ ஆடினது தப்பு சபரி, அப்படி ஆடி இருக்க வேணாம், அவ்வளோ அரகண்டா நீ காமிச்சிருக்க வேணாம்னு சொல்லியிருக்கணும். அந்த பிக் பாஸ் என்ன பண்ணுறான்னு தெரியல, அவனும் ஒரு ஆம்பளை தானே, அதனால அவனுக்கு எப்படி வாய் வரும்? அவனும் பேசின மாதிரி தெரியல. அப்போ வந்து இவன் வந்து லிவிங் ஏரியாவில் அவ்வளோ பேசிட்டு இருக்கான், கேப்டன்சி ஆகி அந்த பொண்ணு அழுதுட்டு இருக்கு. அப்புறம் நீங்கள் ப்ரொமோவில் பார்த்த அந்த விக்ரம் வந்து முழுசா சந்திரமுகியா வெறியோட மாறின விக்ரமா அப்படியே வெறித்தனத்தோட அலைறான். அவனுக்கு அந்த டாஸ்க்கு அப்படி இருந்தும் நெகட்டிவே வரக்கூடாதுன்னு நினைச்சவன் ஒன்று கேமை விட்டு போயிடணும், இல்லை இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது, வெளில அமிச்சா போயிடணுன்ற மாதிரி கம்முன்னு இருக்கணும். ஆனால் மொத்த வெறியும் பாரு மேலே காட்டிட்டு அதனால சபரியை வின் பண்ணணும், சபரின்னு சொல்றது இதுதான் முழுசா அவன் விக்ரமா உள்ள இருந்த இடம். அவன் நல்லவன்னு சொல்றதோ காமெடின்னு சொல்றதோ அவன் வந்துட்டு அப்படியே நெகட்டிவே இல்லாத நல்ல மனுஷன் நியூட்ரல்னு அப்படின்னு சொல்றது ஏற்கனவே தெரியும். அந்த வீட்டில் இருக்கவனுங்களாம் அவனுக்கு சொம்பு தூக்குவானுங்களா, மங்குனி அமைச்சராக வச்சிருப்பான்ல, அதை சாதனமாகவே வச்சிருப்பானுங்க. இப்போ சபரி வந்தோடனே இன்னும் சொல்லவே வேணாம், அந்த மங்குனி அமைச்சர் தான் எல்லாத்தையும் எடுத்து கொடுக்குறான். அப்படி வந்து வன்மத்தோடு அலையிறான் அவன். அந்த வன்மம் தான் நீங்கள் ப்ரோமோ 3ல பார்த்துருப்பீங்க. அது திடீர்னு வந்த வன்மம் இல்லை. அவன் நேற்று எப்போ அந்த சீக்ரெட் டாஸ்க்குன்னு சாண்ட்ரா அது சொன்னாங்களோ, இவனுக்கான மேனேஜர் போஸ்டிங் போயிடுச்சோ, ஏன்னா அந்த இடத்துல நான் சொல்லியிருப்பேன் அசிஸ்டன்ட் மேனேஜராக பார்வை தான் அவன் போக சொல்லியிருப்பான். அந்த பொண்ணு தைரியத்தில் நான் போக மாட்டேன், நான் எதுக்கு போகணும்னு சொன்னேன்னு இவன் ரிசைன் பண்ணியிருப்பான். இவனுக்கு மானம் போயிடுச்சு, கௌரவம் போயிடுச்சு, ரோஷம் போயிடுச்சு, இல்லைனா இந்த ஷோ வந்ததுக்கான பிரயோஜனம் எல்லாம் போயிடுச்சு அப்படிங்கிறதுக்காக நியாயமாக காட்டினா அந்த கோத்தனி சாண்ட்ரா மேலே காட்டியிருக்கணும். சீக்ரெட் டாஸ்க்குன்னு சொல்கிற இடத்துல அங்கே காட்டியிருக்கணும். திவாகருக்கு போய் கேட்குறான், நீ நான் சொல்லும் போதே நீ ரிசைன் பண்ணியிருந்தா நான் எனக்கு மேனேஜராக இருக்குமா? ஏன்டா அவன் கேம் அவன் ஆடுறான். அப்படி பார்த்து சாண்ட்ரா சும்மாவா அடிச்சு அவன் நாமினேஷன் பாஸ்க்கு தானே அவள் அண்ணா, அவள் புருஷனுக்கு தானே அவள் அதை கொடுத்தா அப்படின்னும் போது நீ அங்கெல்லாம் கோவப்படாமல் ஏன்டா பாருக்கிட்ட கோவப்படுற அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. உனக்கு அங்கே கேட்க துப்பு இல்லை, இங்கே ஏன்டா வந்து பண்ணுறன்னும் போது இவனுங்க கேமாக பார்க்கணுன்னா உங்களுக்கு எங்கேந்திர வெஞ்சன்ஸ் வருது? அது கேமு டாஸ்க்கு முடிஞ்சிச்சு, அந்த இடத்துல நம்ம பெர்ஃபார்ம் பண்ணல கிடைக்கல அப்படின்னு விட்டு போக வேண்டியது தானடா. ஏன்டா பர்சனல் பகையோடவே சுற்றுறீங்க? இப்படி பர்சனல் பகையும் வன்மகுடனும் இருக்க வீட்டில் அந்த பொண்ணு எந்த லெவலில் சேஃப்டியாக இருக்கும்னு எனக்கு தெரியவே இல்லை. இன்னைக்கு கை வைக்கிற அளவுக்கு போயிடுச்சு, கண்ணில் குத்துனது பத்தாது, கீழே தள்ளி விட்டது பத்தாது, அதுக்கப்புறம் எகிரிட்டு விக்ரம் வந்து 3rd ப்ரோமோவில் வர்றதே நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஏற்கனவே பாய்சன் வச்சு சாவடிச்சிருவேன்னு சொன்ன அவன் பிரஜனும் உள்ளதாக இருக்கான். அவளை பார்த்தாலே வந்துட்டு ஒரு மாதிரி சாடிசம் மாதிரி பேசுகிற எஃப்ஜேவும் உள்ளதாக இருக்கான். அந்த பிரஜின்னு சொல்லவே வேணாம். இவனுங்களுக்கு நடுவில் அந்த பொண்ணு
இதுக்கு மேலே அந்த வீட்டில் இருக்கிறது அந்த பொண்ணுக்கு சேஃப்டி இல்லை, தயவுசெய்து வெளில அனுப்பிடுங்கன்னு தான் சொல்லணும். ஆனால் அகைன் என் சேனல் எங்கேயும் ரீச் ஆக போகிறதில்ல. திருப்பி சோஷியல் மீடியாலுமே அந்த பொண்ணுக்கு அடிபட்டது, அந்த பொண்ணு கண்ணு வீங்கி போனது, அந்த பொண்ணு கத்துனது, இதெல்லாம் வச்சு நீங்கள் அட்வர்டைஸ் பண்ணி டிஆர்பிக்காக அந்த ஒரு பொண்ணை பண்ண போகிறீங்கன்னா, அந்த பொண்ணு வீட்டு ஆளுங்க கொஞ்சமாவது அந்த பொண்ணு மேலே அக்கறை இருந்தால் அந்த பொண்ணை தயவுசெய்து வெளில கூட்டு போயிருங்க. அந்த பொண்ணுக்கு அந்த வீட்டில் சேஃப்டி இல்லை. அந்த பொண்ணுக்கு அந்த வீட்டில் சேஃப்டி இல்லை. அந்த பொண்ணுக்கு அந்த வீட்டில் சேஃப்டி இல்லை.